தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சென்னை புளியந்தோப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரியாணி பரிமாறினார். அந்த காட்சிகளோடு கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் கொளத்தூர் திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொங்கல் விழாவை சிறப்பிக்குமாறு அவர்களுக்கு பல்வேறு பொங்கல் விழா பொருட்களை வழங்கி, அதே போல தற்போது தூய்மை பணியாளர் சென்னை முழுக்க பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக 200 வார்டு, சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலும் அனைத்து வார்டுகளில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் அவர்களுடைய பணியை ஊக்குவிக்கும் வகையிலும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய தினம் கொளத்தூர் மற்றும் திருவிக பகுதியில் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு பல்வேறு அசைவ விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 மற்றும் வஞ்சிர மீன் உள்ளிட்ட மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அசைவ விருந்தை தற்போது முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பொங்கல் தொகுப்பும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மற்றும் திமுகவின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தூய்மை பணியாளர்களுக்கு விருந்து வைத்து அவர்களுக்கு பொங்கல் தொகுப்பும் முதலமைச்சர் வழங்கி வருகிறார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் இன்றைய தினம் குளத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் அவர்கள் அரசு நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் திமுகவினருக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கி மகிழ்ச்சி மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே தூய்மை பணியாளர்களுக்கும் இன்றைய தினம் அசைவ உணவு வைத்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.